ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 4வது வசனத்தை வாசி. பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை. நானாதே, நீ இலச்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். வசனத்துல எது பர்டிகுலரா கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்ட விஷயம் என்னன்னா, உன் விதவை இருப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். விதவை இருப்பின் நிந்தையை நினையாதிருப்பாய் அப்படின்னா, விதவைகள் அப்படின்றத காரியத்தை நம்ம அப்படி ஓரமாக வச்சுருவோம். நம்ம உடனே மைண்டில் கணவன் இல்லாதவர்கள் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த விஷயத்தை தியானிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் பைபிளில் சில முக்கியமான காரியங்களை விதவைக்கு ஒப்பாக சொல்லுகிறார். 2 விதமான விதவைகளை இது தியானிக்கும் போது கர்த்தர் எனக்கு கொடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 விதமான விதவைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். முதலாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசி. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். சரி, இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் நாயினூர் விதவையை பற்றி பேசுகிற நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியுது. ஆக்சுவலாக இதுக்கு பின்னாடி நான் எப்பவும் சொல்லுவேன், இயேசு கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு மூவுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பிரிச்சுவல் தாட் இருக்கும். நம்ம அது சம்பவமாக பார்த்தோம்னா சம்பவம், ஓமையாக பார்த்தா ஓமை, கதையாக பார்த்தா கதை. அதை தியானிச்சிங்கன்னா அதுக்கு பின்னாடி பரலோகம் வச்சிருக்கிற ஒரு ரகசியம் கிடைக்கும். பரலோகத்தை ஒரு விஷயத்தை இயேசு செய்த எல்லா விஷயங்கள்லையும் சில விஷயங்களை, குறிப்பாக முக்கியமாக சில விஷயங்களை எடுத்து பைபிளில் எழுதி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. யோவான் சொல்கிறாரு, அவர் எழுதின எல்லாத்தையும் நம்மளால் என்ன செய்ய முடியாதாம்மா, புக்கில் கொண்டு வர முடியாது. அப்போ நமக்கு பரலோகம் ஸ்பீஸ் பண்ணி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு ஸ்பிரிச்சுவல் மூவோடு கூட தான் பைபிளை நமக்கு கொடுத்துருக்குது. பைபிளில் இருக்கிறது எதுவுமே ஒரு இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிறதுக்கான கதை கிடையாது. அவைகளுக்கு பின்னாடி பரலோகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய திட்டம் இருக்குது. ஒரு வசனத்தை வாசிங்க. புலம்பலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஐயோ, ஜனம் பெருத்த நகரி தனிமையாக உட்கார்ந்திருக்கிறாளே, விதவைக்கு ஒப்பானாலே. ஜாதிகளில் பெரியவளும் சீமைகளில் நாயகியுமாயிருந்தவள் கப்பம் கட்டுகிறவளானாலே. யாரை பத்தி இருக்குன்னா, இஸ்ரவேலை பத்தி இருக்கு. இஸ்ரவேலை குறித்து அங்க சொல்லுகிறார். இஸ்ரவேலை குறித்து சொல்லும் போது கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேல் விதவையை போல உட்கார்ந்து இருக்கிறாள் அப்படின்னு இருக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததை குறித்து வேதம் எப்படி சொல்லுது அப்படின்னா, ஆதியாகமம் 3:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். இந்த ஸ்திரீயின் வித்தாக வந்தவர் தான் இயேசு. ஸ்திரீயின் வித்தாக தான் இயேசு பூமிக்குள்ள வரார். அப்போ இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வரும்போது எது ஸ்திரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின்படி மரியாள் ஸ்திரீயாக இருந்தாலும் ஆவியின்படி இஸ்ரவேலும் நியாயப்பிரமாணம் தான் ஸ்திரீயா இருக்குது. அதனுடைய வித்தாக தான் அவர் வரார். கடைசியாக அவர் பிறக்கிறார். அப்போ இஸ்ரவேலுக்கு அவர் பிறக்கும் பொழுது இஸ்ரவேலுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது, ரோமர்கள் கையில் இருக்கிறது. அது ஏற்கனவே அடிமைத்தனத்துக்கு போயிருச்சு. அது முதல் அடிமைத்தனத்துக்கு போனது தான் புலம்பல் 1:1. நேபுகாத்நேச்சார் பிடிச்சிட்டு போன பிறகு அப்படியே எரேமியா ஆரம்பிக்கிறார். நேபுகாத்நேச்சார் என்னென்னவோ பண்ணாரு, அதெல்லாம் அடிச்சு உடச்சி எல்லாம் பண்ணிட்டு போன பிறகு எரேமியா புலம்ப தொடங்குறார். ஸோ இது அடிமைத்தனத்துக்குள்ள போய் தேவன் தேசத்தை கைவிட்டார். அவர் என்ன சொல்லிட்டாரு, நீ வேற ஒரு மணவாளனை தேடிக்கிட்ட, அதனால நான் உன்னை கைவிட்டுட்டேன் அப்படின்ட்டார் எசேக்கியேல். இப்போ தேசம் அடிமைத்தனத்துக்கு போயிருச்சு. இப்போ தேசம் கணவனை இழந்தவனை போல இருக்கிறதா, விதவையை போல இருக்கிறதுன்னு வசனம் சொல்லுது. இஸ்ரவேலும் அப்படிதான் இருக்குது. உலக பிரகாரமாக பார்த்தா அன்னைக்கு அதனுடைய ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட், நியாயப்பிரமாணமோ அல்லது ஆசாரிப்பு கூடாரமோ அதனுடைய முறைமைகளோ எல்லாம் என்ன ஆயிடுச்சு, முடிஞ்சு போயிடுச்சு. நேபுகாத்நேச்சார் தேவாலயத்தில் என்ன பண்ணிட்டாரு, இடிச்சு தீக்கரை ஆக்கிட்டார். அது தீக்கரை ஆக்கின பிறகு ஆசாரியனெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டார். ஸோ இப்போ அங்கே ஆராதனை இல்லை, தேவனும் இல்லை. இப்போ தேசம் எப்படி உட்காந்துருக்குது, விதவையை போல உட்கார்ந்துருக்கிறது. அப்போ போன அடிமைத்தனத்துக்குள்ள போன இஸ்ரவேலுக்கு அதற்கு பிறகு மீட்பே இயேசு வர வரைக்கும் வரல. நேபுகாத்நேச்சாருக்கு பிறகு, பாபிலோனுக்கு பிறகு மேதிய பெர்ஷியர்கள், அதற்கு பிறகு கிரேக்கர்கள், அதற்கு பிறகு ரோமர்கள். ரோம ஆட்சியில் தான் இயேசு உள்ள வரார். அது வரைக்கும் தேசம் எப்படி தான் உட்கார்ந்துருக்குது, விதவையை போல உட்கார்ந்துருக்கிறது. தேசத்திற்கு மீட்பு இல்லை, அதை காப்பாற்றுவார் ஒருவரும் இல்லை, புலம்பிக் கொண்டிருக்கிறது, ஆராதனைகள் இல்லை, எல்லாம் தடுக்கப்பட்டது.
நடுவில் கொஞ்சம் தேவாலயம் மீண்டும் செருவாவையில் வைத்து கட்டப்பட்டது. அப்பொழுதும் தேவாலயத்தில் முறையான முறைப்படி, அதாவது நியாயப்பிரமாண முறைப்படி இருந்தாலும் அது தேவன் விரும்புகிறபடி அங்கே எதுவும் நடக்கலை. ஆண்டவர் வந்து சவுக்கு எடுத்து அடிக்கிறாரு, எல்லாம் நடக்குது. அந்த ஒரு விஷயத்துல தான் இப்போ அவர் உள்ளே நுழைகிறார், வாசலுக்குள்ளே நுழைகிறார். எங்கே நுழைகிறாரு? நாயினூருக்குள்ள. நாயினூர் அப்படிங்கிறது கலிலேயா பக்கத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பட்டணம். அது வந்து நாயின் அப்படிங்கிறதுக்கு த பியூட்டி, அதாவது ரொம்ப அழகு. கர்த்தர் உள்ளே ஒரு அழகான ஒரு காரியத்தை உள்ளே கொண்டு போக போகிறார். தேசத்தை, அந்த பட்டணத்தை விட்டு அந்த ஸ்திரீயும் அந்த மகனும் வெளியே வராங்க பிணமாக. ஸ்திரீ இருக்கிறா, மகன் பிணமாக இருக்கிறான். அதோடைய அர்த்தம் என்னென்னா, இஸ்ரவேல் விதவையாக இருக்கிறது, அதனுடைய பிள்ளைகள் மரித்து போயிருக்கிறார்கள். இப்போ அதை சந்திக்கும்படி மணவாளன் வருகிறார். அதை சந்திக்கும்படி மணவாளன் உள்ளே நுழையும் போது அவர் சொல்றாரு, இஸ்ரவேல் சபையை பார்த்து சொல்றாரு, அழாதே, உன் நிந்தையை நான் எடுத்துட்டேன். இஸ்ரவேலுடைய நிந்தையை நான் என்ன செஞ்சிட்டேன்? எப்போ இயேசு உள்ளே வந்தாரோ அன்னையோடு கூட மரணம் வெளியே போயிருச்சு. ஏன்னா இவர் தான் ஜீவன். இயேசு உள்ளே ஜீவன் நுழையும் போது மரணத்திற்கு அங்கே வேலை இல்லை. மகனை பறிகொடுத்து மணவாளன் இல்லாமல் உட்கார்ந்திருக்கிறதான மணவாட்டி, அதாவது விதவையை போல உட்கார்ந்திருக்கிறதான சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, அழாதே, உன் மகன் மரணம் அடைந்தாலும் அவனை நான் மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவேன். அதோட அர்த்தம் என்ன? இஸ்ரவேல் காணாமல் போனாலும், இல்லாமல் போனாலும், மண்ணோடு மண்ணாய் போனாலும் அவனை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பி கொண்டாந்து உட்கார வைப்பதற்கு உள்ளே மணவாளன் வந்துட்டார்னு அர்த்தம். 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எலும்புகளின் பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எசேக்கியேலை கொண்டு போய் விடுறாரு. அப்போ எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு, மனுபுத்திரனே, இவைகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்றார், ஆண்டவரே உமக்கு தெரியும், நீங்கள் சொன்னீங்கன்னா உயிரடையும். அப்போ அவர் ஆண்டவர் சொல்றார், நீ தீர்க்க தரிசனம் உரை என்ன நடக்கும்? உயிரடையும் அப்படிங்கிறார். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் எங்க நிறைவேறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 இடத்துல அது நடக்கும். முதலாவது, இஸ்ரவேல் ஏறக்குறைய 430 வருஷமாக மண்ணோடு மண்ணாய் தன்னுடைய எல்லா அடையாளங்களையும் தொடைத்து விட்டு இருக்கிறது. இப்போ அதை மீண்டும் உயிரோடு கூட எழுப்பும்படி தான் யார் வர்றது? அந்த எலும்புகளின் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் அனுப்பின மாதிரி இப்போ இயேசு உள்ளே நுழைகிறார். 430 வருஷம் எல்லாவற்றையும் இழந்து விட்டு ஒரு விதவை போல உட்கார்ந்திருக்கிற அந்த பட்டணத்தை, அந்த தேசத்தை, அந்த சந்ததியை மீண்டும் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புகிறார். மீண்டும் வரார். அதான் இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டதான மிகப்பெரியதான ஆசீர்வாதம். உன் விதவையின் நிந்தை நீ என்ன செய்ய நினையாது இருப்பாய். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு ஏசாயால. ஏசாயா 54:6, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இப்ப இந்த விதவையும் கைவிடப்பட்டவளும் விவாகம் செய்து தள்ளப்பட்டவளும் ஆகிய அந்த ஸ்திரீயை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன்னை அழைத்தார். இப்ப அந்த ஸ்திரீ போய் இயேசுகிட்ட கேட்கல. நாயினூர் ஸ்திரீ போய் கேட்கல. என்ன கேட்கல? என் பையனை எழுப்பி கொடுங்கன்னு கேட்கல. அவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணல. அந்த அம்மாவுடைய முடிவு என்ன ஆயிடுச்சு? எனக்கு கணவனும் இல்லை, இப்போ யாரும் இல்லை, பிள்ளையும் இல்லை. இஸ்ரவேலை பொறுத்த வரைக்கும் என்ன? தேவன் இல்லை. அவங்களுக்கு என்னைக்கோ தேவன் அவங்களை விட்டு போயிட்டாரு. எசேக்கியேல் காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு தூரமாய் போகும் பண்ணும்படியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார்கள். தேவன் அவங்களை விட்டு போயிட்டாரு. கடைசியா இஸ்ரவேல் சந்ததியும் போகுது, கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்குது. கிபி 70 பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் சந்ததி மொத்தமா தேசத்தை விட்டு வெளியே போயிருச்சு. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் சந்ததியே இல்லை. இயேசு உள்ள லாஸ்ட் சான்ஸ் கொடுக்குறார், கடைசி சான்ஸ். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம்? இதோட முடிஞ்சிருச்சு. ஏற்கனவே சிலர்லாம் சொல்லுவாங்க, பட்டக்கால்லையே போடும் அப்படிம்பாங்க. ஏற்கனவே பிரச்சனை போயிட்டு இருக்குது, அதில் இந்த பிரச்சனை வேற. ஏற்கனவே பொருளாதார பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதில் திடீர்னு ஒரு வியாதி வேற. அதுக்கு மாதம் கேட்டால் போய் டாக்டர்கிட்ட சொல்லுவார், இப்போல்லாம் மினிமம் 70,000-80,000 தான் நார்மலாகவே. அப்போ டாக்டர் சொல்கிறார், லட்சக்கணக்கில் சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? ஏற்கனவே கடனில் இருக்கிறோம், இதில் இந்த வியாதி வேறையா? அப்போ வேற வழி இல்லை, நமக்கு கடன் வாங்குறதுக்கும் வழி இல்லை, கடைசியில் நம்ம சாகத்தான் வேணும். ஒரு சிலர்லாம் அந்த முடிவில் தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே நான் விதவை நிலைமையில் தான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லாமல் யாரும் இல்லாமல் தனியாக தான் இருக்கிறேன், என் பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறேன். ஆனால் கடைசியாக இப்போ என் பிள்ளையோ அல்லது அந்த காரியமோ சாகிற நிலைமைக்கு வந்துருச்சு, இனி ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற முடிவுக்கு வந்துச்சு. இப்போ தான் கர்த்தர் உள்ள நுழையிறாராம்மா. 2 நாளைக்கு முன்னாடி நுழைஞ்சிருந்தா பையன் உயிரோடு இருந்திருப்பான், 4 நாளைக்கு முன்னாடி நுழைஞ்சிருந்தா பையன் உயிரோடு கூட இருந்திருப்பான்.
கர்த்தர் எப்போ வரைக்கும் வெயிட் பண்றாரு? முதல்ல மரணம் வெளியே வரட்டும், அப்பதான் ஜீவன் உள்ளே வரும். நீ வெளியே வரணும் முதல்ல. ஆண்டவர் அதை தான் வெயிட் பண்றாரு. சில காரணங்களுக்கு தான் கர்த்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் இதோட முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதுக்கு மேல ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, மண்ணோடு மண்ணான இஸ்ரவேலை நான் மீண்டும் உயிரோடு கூட கொண்டு வருவேன் என்று சொன்னால், அதற்கு அடையாளமாகத்தான் நாயினூர் விதவையின் மகனை கர்த்தர் கொண்டு வர்றார். இஸ்ரவேலுக்குள்ள கொண்டு வந்து உயிரோடு கூட எழுப்பி சொல்றாரு, நீ அழாதே, உன் கண்ணீரை துடைக்கிறவர் ஒருத்தர் உள்ள வந்துட்டாரு. இல்ல ஆண்டவரே, செத்து 2 நாளே போச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நாங்க புதைக்க கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, நீ புதைக்க கொண்டு போ, இல்ல புதைச்சு 4 நாள் ஆகட்டும், அது நாரி போனதா கூட இருக்கட்டும், அல்லது அதையும் தாண்டி மண்ணோடு மண்ணாய் உலர்ந்த எலும்புகளாய் மாறட்டும், உயிரை பண்ணுகிறவர், உயிரடைய பண்ணுகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் உன் வாசலுக்குள்ளே நுழைகிறார். அவர் அந்த வாசலுக்குள்ளே இந்த மாசம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இனி அது வாழ்நாள் முல்லா நமக்கு பொருந்தும். கர்த்தர் உள்ளே நுழைகிறார். இனி மரித்தவைகள் எல்லாம் உயிரோடு கூட எழும்பும். முடிந்தவைகளை கர்த்தர் தொடங்க பண்ணுவார். இல்லாமைன்னு இல்லாவதுதான் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத கர்த்தர் ரீஸ்டார்ட் பண்ணுவார். கர்த்தரால ரீஸ்டார்ட் நல்லா பண்ண முடியும். மொத்த பூமியை தண்ணியில முடிச்சுட்டு க்ளோஸ் ஆயிட்டு இனி ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன பிறகு கர்த்தர் ரீஸ்டார்ட் பண்ணுவார். அதாவது கம்ப்யூட்டர் ஹேங் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வேற வழியே இல்லைன்னு கடைசியில் நம்ம என்ன செய்வோம்? ரீஸ்டார்ட். அந்த ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா எல்லாம் சரியாயிரும். நமக்கு ஒரு நம்பிக்கை. சரி ஆகவோ ஆகாதோ கம்ப்யூட்டரில் தெரியாது, வைரஸ் இருந்தால் சரி ஆகாது. ஆனால் நம்ம ஆண்டவர் ரீஸ்டார்ட் பண்ணார்னா கண்டிப்பாக ரீஸ்டார்ட் ஆகும். இல்லாதவைகளிலிருந்து மீண்டும் உயிரோடு கொண்டு வர நம் தேவனால் முடியும். அப்போ நம்ம விசுவாசிக்கணும். எனக்கு முன்னாடி மரணம் போயிட்டு இருக்கு, பின்னாடி அம்மா வந்துகிட்டு இருக்கிறாங்க, சபை போயிட்டு இருக்கு, பிள்ளைகள் எல்லாம் மரணத்துக்கு ஏதுவாக இருக்குது, அங்கே சத்தியம் செத்து கிடக்குது. நாயினூர் விதவை, அதாவது இஸ்ரவேலுடைய சபை, அது அவருடைய பிள்ளைகள், நியாயப்பிரமாணம் எல்லாம் செத்து கிடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, திருப்பி நான் என்ன செஞ்சிருவேன் இதை. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, தொடர்ந்து வாசிங்க, 11வது வசனத்தை வாசிங்க, அந்த லூக்கா 7:11. மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். 16 வாசிங்க. எல்லாரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இப்ப இவங்க என்ன செய்யணும்? ஐயோ, ஒருத்தர் உயிரோடு எழுப்பிட்டார் அப்படிங்கிறத விட அவங்க கடைசியா சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் சந்திக்காது இருந்த தேவன் இப்போது நம்மை சந்திக்க வந்திருக்கிறார். தேவன் சந்திக்க வந்துட்டார். இஸ்ரவேல் படுத்திருக்கிற இஸ்ரவேல் சந்ததியை, செத்து போயிருக்கிற நியாய பிரமாணத்தை, விதவையை போல இருக்கிற இஸ்ரவேல் சபையை கர்த்தர் மீண்டும் அந்த நிந்தையை நீக்கும்படி உள்ளே நுழைந்திருக்கிறார். இப்போ சொல்றாங்க, தேவன் என்னை சந்திக்க வந்திருக்கிறார். தேவன் சந்திக்க வந்துட்டார்னா மரித்ததெல்லாம் மீண்டும் உயிரோடு கூட எழுப்பணும். அல்லேலூயா. இதான் முதலாவது விதவையின் நிந்தை இருப்பை கர்த்தர் பார்க்கறது இஸ்ரவேலுக்கு. அதே நேரத்தில் புறஜாதி சபை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இன்னொன்று வச்சிருக்கிறார். அது இஸ்ரவேல். இஸ்ரவேலை எழுப்பினாரு. இஸ்ரவேலை எழுப்பின பிறகு அவர்கள் மீண்டும் ஆண்டவர் என்ன பண்றாரு? உள்ள போய் வெளியே போயிட்டு இருக்கிற மரணத்தை உயிரோட எழுப்பி அந்த கல்லறைக்கு போக வேண்டியவனை திருப்பி எங்க கூட்டிட்டு போயிட்டாரு? வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டாரு. காணாமல் போக வேண்டிய இஸ்ரவேலை இயேசுநாதர் உள்ள வந்து என்ன பண்ணிட்டாரு? மீண்டும் கட்டி எழுப்பிட்டார். எல்லாம் பண்ணியாச்சு. இவங்களை உள்ள கூட்டிட்டு போனா அவன் இவர் பட்டணத்துக்கு புறமே தள்ளி கொலை பண்ணிட்டான். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டான்? பட்டணத்துக்கு புறமே, எருசலேமுக்கு புறமே அவரை தள்ளி கொலை செய்தார்கள். இவர் அவனை உள்ள வைக்கணும்னு நினைச்சா அவனுங்க இவரை வெளியே தள்ளிட்டாங்க. இப்போ வெளியே போன இயேசு கிறிஸ்து அதுக்கப்புறம் தேசத்தை கைவிட்டார். கிபி 70 அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஆண்டவர் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நாயினூர் விதவை என்பது இஸ்ரவேலுடைய சபைக்கு அடையாளமாக இருக்குமானால், நீங்களும் நானும் வேறொரு விதவைக்கு சமானமாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், வாசிங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25-26 வாசிங்க. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலுக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரேப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தியினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை.
எலியாவை குறித்து அடுத்து நம்ம பார்க்குறோம். இப்போ இஸ்ரவேல் இதுக்கு பின்னாடி நான் சொல்றது எல்லாமே ஆவிக்குரிய பின்னாடி இருக்கிற காரியங்கள். இஸ்ரவேலை கர்த்தர் மீட்கும்படி வந்தார். அது விதவையை போல உட்கார்ந்திருந்தது. உட்கார்ந்திருந்ததான அந்த இஸ்ரவேலுடைய சந்ததியை மீட்டு கர்த்தர் அவர்களை மீண்டும் ஜீவனோடு கூட வைக்க விரும்பினார். ஆனால் அவர்களோ இயேசுவை புறம்பே தள்ளி கொலை செய்து விட்டார்கள். இப்போ தேவன் வெளியே போயிட்டாரு. இப்போ ஆண்டவர் வந்தது எதுக்காக வந்தாரு? நல்லா கவனிங்க. ஆண்டவர் எதுக்காக வந்தாரு அப்படின்னு கேட்டா, இஸ்ரவேலுக்குள்ளே அவருடைய புதிய பிரமாணம், மெல்கிசேதேக்கின் முறைமை அல்லது கிருபையின் பிரமாணம், சுயாதீன பிரமாணம் சொல்லக்கூடிய புது விஷயத்தை சொல்ல வர்றார். அதனால தான் இயேசு திருப்பி திருப்பி சொல்வாரு, கொலை செய்யாதிருப்பீர்கள் என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இயேசு எதை செய்ய வந்திருக்கிறாரு? அதை விட அட்வான்ஸ்டா ஒன்று கொடுக்க வந்திருக்காரு, பிரமாணத்தை. அதை விட மேலான ஒரு சத்தியத்தை கொடுக்க வந்திருக்கிறாரு. அந்த சத்தியத்தை கொடுக்க வந்தவரை கொடுக்க விடாமையே பண்ணிட்டான். இப்ப அந்த சத்தியத்தையே அவன் கேட்கல. அந்த சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கும் போதே அவரை கொலை பண்ணிட்டான். கொலை பண்ணி தூக்கி வெளியே போட்டான், எருசலேமுக்கு வெளியே. இப்போ உயிரோடு எழுந்த இயேசு நேரா அந்த பிரமாணத்தை யாருக்கிட்ட அனுப்புறாரு? புறஜாதியாரங்க உங்ககிட்டயும் எங்கிட்டயும் அனுப்பி விட்டுட்டார். இப்ப நீங்களும் நானும் எதுல இருக்கிறோம்? சுயாதீன பிரமாணத்தில் இருக்கிறோம். கிருபையின் பிரமாணம் சொல்ற சுயாதீன பிரமாணத்தில் இருக்கிறோம். இதை நம்மகிட்ட அனுப்பி விட்டார் இப்ப ஆண்டவர். அதுக்கு அடையாளமாத்தான் எலியா சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போனது, புறஜாதியாருடைய விதவையின் வீட்டுக்கு அவன் போறது. இப்ப நாம எலியா வர வரைக்கும், இயேசு கிறிஸ்து நமக்கு அதை அனுப்புகிற வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த சத்தியத்தை கொடுக்கிற வரைக்கும் நாமளும் எப்படிதான் இருந்தோமா? ஒரு விதவையை போல. வாசிங்க ஏசாயா 47:9 வாசிங்க. சந்தான சேதமும் விதவை இருப்பும் ஆகிய இவ்விரண்டும் உனக்கு சடிதியாக ஒரே நாளில் வரும். உன் திரளான சூனியங்களின் நிமித்தமும் உன் வெகுவான ஸ்தம்பன வித்தைகளின் நிமித்தமும் அவைகள் பூரணமாய் உன்மேல் வரும். யார சொல்றவருக்கு? புறஜாதி பாபிலோனை பத்தி சொல்லப்பட்டு. நாம ஒரு காலத்துல பாபிலோனுக்கு அதனுடைய அடிமைத்தனத்துக்கு தான் இருந்தோம். அப்படிதான் வெளிப்படுத்தல் 17:5 சொல்லுது. பாபிலோனிய பழக்க வழக்கங்கள், ஏன்னா எல்லாம் பாபேல்ல உருவானது, எல்லாத்துக்கும் இருந்து கடைசியா நமக்கு யாருமே இல்லாம கைவிடப்பட்ட நிலைமையில இருந்தோம். அப்பதான் கர்த்தர் என்ன பண்றாரு? நமக்கு ஒரு புது பிரமாணத்தை அனுப்பி விடுறாரு. எலியா இருக்கிறான் பாருங்க. எலியா புதிய ஏற்பாட்டு சபைக்கான பிரமாணத்துக்கான ஒரு அடையாளம். புதிய ஏற்பாட்டு சபையினுடைய பிரமாணம்னா என்ன? நான் உங்களுக்கு சொன்ன ஏற்கனவே, மெல்கிசேதேக்கின் முறைமைன்னு சொன்னேன். மெல்கிசேதேக்கின் முறைமைனா என்ன? வம்ச வரலாறு இல்லாதவன். அப்படிதான் எபிரேயர் நிருபம் சொல்லுது. வம்ச வரலாறு இல்லாதவன், முடிவு இல்லாதவன். இப்ப எலியாவை பாருங்க, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது, திஸ்பியன் ஆகிய எலியா அப்படின்னு இருக்கும். அடுத்து முடிவு இல்லாதவன், மரணம் இல்லாதவன், ஆதியும் அந்தமும் இல்லாதவன். அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு சுழல்காட்டில் ஏறி மேலே போயிட்டான். அவனுக்கு மரணமே இல்லை. எங்கிருந்து வந்தான்னு தெரியாது, எங்கே போனான், பரலோகத்துக்கு போனான் இருக்கு. பரலோகன்றது நம்ம பார்க்காத ஒரு இடம், அங்கே போயிட்டான். அவனுக்கு மரணம் இல்லை, தாய் தகப்பன் இல்லை. அவன் மெல்கிசேதேக்கின் முறைமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறான். இப்போ இந்த எலியா உள்ளே நுழைஞ்ச உடனே, மெல்கிசேதேக்கின் முறைமை உள்ளே நுழைஞ்ச உடனே, இப்போ இஸ்ரவேலுடைய எந்த விதவைக்கு அனுப்பலை. இஸ்ரவேல் சபைக்கு அவன் என்ன செய்யப்படவில்லை? அனுப்பப்படவில்லை. அவன் எந்த சபைக்கு அனுப்பப்படுகிறான்? புறஜாதி சபைக்கு, சாரிபாத்தில் இருக்கிற புறஜாதி சபைக்கு அனுப்பப்படுகிறான். இப்ப சபை எப்படி இருக்குது? சாகர நிலைமையில இருக்குது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துல இப்ப எப்படி இருக்குது சபை? அவன் உள்ள நுழையும் போது சாகர நிலைமையில இருக்குது. அங்க போறான். அங்க போன உடனே ஆண்டவர் சொல்ற ரொம்ப அழகா ஒரு வார்த்தை. எனக்கு அந்த 2 காரியம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு காரியம் வாசிங்க, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்ப சபைக்கு என்ன கட்டளை? சபைக்கு என்ன கட்டளை விட்டிருக்கிறாரு? எலியாவை பராமரிக்கும்படி சபைக்கு கட்டளை. எலியா யாரு? சுயாதீன பிரமாணம். புதிய ஏற்பாட்டு சபைக்கு பிரமாணத்தை கொண்டு வரவர், அதான் லா. இப்ப இத கரெக்டா பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்குது? சபைகள் நம்ம கையில இருக்குது. ஏன்னா இதை கொண்டு போன இயேசுவத்தை அவங்க அந்த ஊர்தி விதவை என்ன பண்ணிருச்சு? இஸ்ரவேல் சபை என்ன பண்ணிருச்சு? கொலை பண்ணி போட்டுருச்சு. இப்ப கர்த்தர் நம்மகிட்ட அதை அனுப்பி விட்டுருக்கிறார் எலியா மூலமா. எலியா என்பது புதிய ஏற்பாட்டு சபைக்கு அடையாளம், நம்மகிட்ட அனுப்பி விட்டுருக்கிறார். இப்ப இத பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில இருக்கு?
நம்ம கையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, இந்த பிரமாணத்தை இஸ்ரவேலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்ரவேலர் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா ஏற்கனவே கொடுத்த நியாய பிரமாணத்தை அவன் என்ன செய்யல, ஒழுங்கா வச்சுக்கல, அதையே கீழே போட்டுட்டான். அதை சரி பண்ண வந்த என்னையும் சிலுவையில் அறைஞ்சிட்டான். இனி அவங்கிட்ட புது பிரமாணத்தை கொடுக்க முடியாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலுக்குள்ளே அநேக விதவைகள் இருந்தும், இஸ்ரவேலுக்குள்ளேயே தேவைகள் நிறைய இருந்தும் கர்த்தர் யாரை செலக்ட் பண்ணாராம், புறஜாதி சபையாகிய உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி எலியாவின் மூலமாக, அதாவது நியூ டெஸ்ட்மெண்ட் லாவை அனுப்பி விட்டுருக்கிறார். இப்போ நம்ம கையில் தான் அந்த சுயாதீன பிரமாணம் வந்திருக்குது. ஏன் இந்த சுயாதீன பிரமாணம் அவ்வளோ மேன்மையானதுன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை விட இந்த சுயாதீன பிரமாணம் தான் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நியூ டெஸ்ட்மெண்ட் தான் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகும். நியாயப்பிரமாணம் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகாது. அந்த ப்ரீஷியஸான ஒரு விஷயத்தை ஆபிரகாம் காலத்திலிருந்து பரலோகத்துக்கு போக எல்லாம் காத்திருக்கிறாங்களாமா. அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடி விசேஷித்த நன்மையான ஒன்றை கர்த்தர் நமக்கென்று முன்பதாகவே நியமித்து வைத்திருந்தார். அவங்க எல்லாம் காத்திருந்தாங்களாமா. காத்திருக்கும் போது அவங்களுக்கு அது என்ன செய்யலையாமா, கிடைக்கல. சரி, கர்த்தர் அவங்க சந்ததிக்கு கொடுத்து அதை அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போலான்னு நினைக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான், அதை வேணான்னு தள்ளிட்டான். ப்ரீஷியஸான விஷயத்தை, மிக முக்கியமான ஆசீர்வாதத்தை தள்ளி விட்டுட்டான். இப்போ கர்த்தர் என்ன பண்றாரு, அதை எடுத்து சரி ஓகே அவன் வேணான்ட்டான், இதை கொண்டு போய் யாருக்கிட்ட கொடு. புறஜாதி விதவை ஒருத்த உட்காந்துருக்கிறா, அவ அழுதுட்டு உட்காந்துருக்கிறா, அவளுக்கு யாரும் இல்லாமல் உட்காந்துருக்கிறா, அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். கானானிய ஸ்திரீ வந்து கேட்கும் போது அவர் சொல்றாரு, இது யாருடைய அப்பம், பிள்ளைகளின் அப்பம். இந்த பிள்ளைகளின் அப்பத்தை நான் என்ன செய்ய முடியாது. அவ சொல்ற, ஆண்டவரே பிள்ளைகளின் அப்பத்தை எனக்கு தர வேண்டாம், அவன் சாப்பிடட்டும், அவன் வேணான்னு ஒன்று தூக்கி போடுவான்ல, அதை எங்கிட்ட கொடுத்துருக்க. ஆண்டவர் சரி, அவன் என்ன தூக்கி போறானோ அதை நான் உனக்கு தரேன். அவனுடைய விண்ணப்பம் அவ்வளோதான், மேஜிலிருந்து துணிக்கியை கொடுங்க எனக்கு. சரி, பையனுக்கு இஸ்ரவேலுக்கு அப்பத்தை எடுத்து கொண்டு போய் கொடுத்தா இவன் என்ன பண்ணிவிட்டான் தெரியுமா, துணிக்கியை கீழே போடுவான்னு பார்த்தா அப்பத்தையே தள்ளிட்டான். சில ஆட்கள் சாப்பிட்டு மிச்சம் வைப்பான், சிலர் சாப்பாடு வச்ச உடனே தள்ளிடுவான். ஆனால் அவனுக்கு தெரியாது, இதுக்காக ஒரு கூட்டம் கீழே உட்காந்துக்கிட்டு இருக்குது. நீ போட்ட, நீ வேணான்னு சொன்ன, அவன் வாங்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஆனால் அவங்கிட்ட போச்சு, அதுக்கப்புறம் உனக்கு கிடைக்காது. அதுதான் நடந்துச்சு. இப்போ எலியாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ போ, எலியாங்கிறது பிரமாணம்னு வச்சுக்கோங்க. லா, எந்த லா, சுயாதீன பிரமாணம், புதிய ஏற்பாட்டு சபையினுடைய சட்டத்திட்டம், வேதம். நீ போ, உன்னை ஒருத்த வேணான்ட்டான் இஸ்ரவேல்ல, உன்னை பராமரிக்கும்படி நான் யாருக்கு சொல்லி இருக்கிறேன், புறஜாதி சபைக்கு சொல்லி இருக்கிறேன். நீ அங்க போ. நான் அங்க போறேன் ஆண்டவரே. அங்க போனா அவளே என்ன நிலைமையில் இருக்கிறா தெரியுமா, அவ போய் பார்க்க பார்த்தா அந்த சபையே பயங்கர வீக்கா இருக்குது. சரி, இஸ்ரவேல் தான் மோசமா இருக்குதுன்னு புறஜாதி சபைக்கு வந்தா நம்மால் எப்படி இருக்கிறான், அதை விட மோசமா இருக்கான். பவுல் போகும்போது பார்த்தா சீப்ரு தீவுக்கு போனா, மாசிடோனியாவுக்கு போனா, லவோதியாவுக்கு போனா, ஒவ்வொரு எபேசுக்கு போனா, கொரிந்துக்கு போனா, சபை எப்படி இருக்குது, போய் விதைக்க வேண்டி இருக்கு, எல்லாம் வீக்கா இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, இந்த பட்டணத்தில் அநேகர் எனக்கு உண்டு. எலியா கிட்ட சொல்றாரு, நீ போ, உனக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன், நீ அங்க போ. எலியா போறாரு, பார்த்தா அங்க ஒரு சபை வீக்கா இருக்குது. என்னம்மா பண்ண போற, என்கிட்ட கொஞ்சம் மாவு தான் இருக்குது, லாஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம், அதனால இதை செஞ்சு நானும் என் பையனும் புறஜாதி சபையும் சந்ததியும் சாக போறோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு யாரும் இல்லை, மனவாளனும் இல்லை, ஆகாரம் இல்லை, காப்பாற்றுறதுக்கு ஆளும் இல்லை. அப்படித்தான் நீங்களும் நானும் ஒரு காலகட்டத்தில் இருந்தோம். இயேசுவை அறியாத போது நம்மளை சுற்றி நிறைய இருந்துச்சு, ஆனால் சாகிற நிலைமையில் இருந்துச்சு ஆத்துமா. நம்முடைய சந்ததி சாகிற நிலைமையில் இருந்துச்சு, நம்முடைய பிள்ளைகள் சாகிற நிலைமையில் இருந்துச்சு. ஆண்டவர் நமக்கு யாரை அனுப்பி விட்டார் தெரியுமா, சில ஊழியர்களை, சில பிரமாணங்களை. ஆண்டவர் நமக்கென்று பிரத்யேகமாய் சில காரியங்களை. நான் லிட்ரலாகவே சொல்லுவேன், நான் சாகிற நிலைமையில் தான் இருந்தேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 18வது வயசில் சாகிற நிலைமையில் தான் இருந்தேன். அப்பொழுது என்னுடைய நண்பரும் இன்னும் ஒரு சில எங்கள் சபையின் மூப்பர்களும் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணி, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் பார்த்து பராமரித்து எனக்காக ஜெபம் பண்ணி, இன்றைக்கி நான் ஒரு ஊழியக்காரனாக நிற்கிறேன்னா, எனக்கு சாகிற நிலைமையில் இருந்த எனக்கு ஒரு நாள் ஆண்டவர் ஆட்களை அனுப்பிவிட்டார். அவர்கள் வந்தார்கள், அவர்கள் வந்து பராமரித்தார்கள். இப்போ எலியா வராரு. எலியா வந்து சொல்கிறாரு, அதெல்லாம் ஓகே தான், நீ வந்து ஒன்றே ஒன்று செய், நீ செய்ய போகிறல சாப்பாடு
சாப்பிட்டு சாக போற இல்லை. அவர் சொல்றார், உன் வார்த்தையின்படியே செய், சாக போற இல்லை. சாகிறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்று எனக்கு கொடுத்துட்டு சார், ஒன்று மட்டும் எனக்கு, உங்ககிட்ட இருக்கிறத நீ என்ன செய்ய, ஒன்று கொஞ்சம் கொடு. அந்த கொஞ்சத்தை என்கிட்ட கொடுத்துட்டு இன்னே ஒரு அடையை செஞ்சு என்கிட்ட சின்னது, அது கூட அவன் சொல்றான், ரொம்ப பெருசு வேண்டாம், சிறிய அடை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, கடுகளவு விசுவாசம், சின்னது, கொஞ்சம் என்ன விசுவாசி. இஸ்ரவேலுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் நான் செஞ்சிருக்கிறேன், 10 வாதைகள் அவனை விடுதலை ஆக்கி இருக்கிறேன், செங்கடலை கலக்க பண்ணியிருக்கிறேன், மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், மன்னாவை வருவிச்சிருக்கிறேன், யோர்தானை பின்னிட்டு போக வச்சிருக்கிறேன். அன்னையிலிருந்து 2000 வருஷம் அவனை நான் பத்திரமா பாதுகாத்திருக்கிறேன். ஆனா நான் வரும்போது அவனுக்கு என்னிடத்துல என்ன இல்லை, விசுவாசம் இல்லை, என்னை விட்டுட்டான். அவன் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாரு, உன் கையில் இருக்க நியாயப்பிரமாணத்தை பாரியா, என்ன தெரிஞ்சுக்கலாம். ஒருத்த வந்து கேட்கிறான், ஆண்டவரே வருகிறவர் நீர் தானா, எங்களுக்கு சொல்லும், எது வரைக்கும் வேதனை. அவர் சொல்றாரு, பல முறை சொன்னேன், எக்ஸ்பிளைன் பண்ணேன், எல்லாத்தையும் விட்டுட்டீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு இவ்வளவு செஞ்சேன், ஏன்னா அவங்ககிட்ட ஆபிரகாம் காலத்துல இருந்து எல்லாம் இருக்குது, கையில பிரமாணம் எல்லாம் இருக்கு, அவனுக்கு அவ்வளவு செஞ்சேன், அவன் என்னை விட்டுட்டான். நான் உங்ககிட்ட அவ்வளவுலாம் எதிர்பார்க்கல, கொஞ்சம் விசுவாசம். என்ன நீ ஒரு வாயில் அறிக்கை பண்ணு, இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணா போதும். அவன் அப்படி பண்ண முடியாது. இஸ்ரவேல் அவன் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு காளையை கொண்டு போகணும், அடிக்கணும், ஆட்டுக்குட்டி அடிக்கணும், அவனுக்கு பிரமாணம் நிறையா இருக்குது. நமக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இருதயத்தில் விசுவாசித்து வாயில் அறிக்கை பண்ணு, என்ன உன் தேவன் மட்டும் நீ நம்பு, ஒரே ஒரு அடைய மட்டும் என்கிட்ட கொடு, கொஞ்சம் என் பக்கம் திரும்பு, அதுக்கப்புறம் உன் சபை, உன் வீடு, நீ எப்படி இருக்கன்னு மட்டும் பாரு. இன்னைக்கு நம்மகிட்ட இந்த கொஞ்சம் விசுவாசம் தான் இல்லை. ஆண்டவர் சொல்ல, அவனுக்கு அவ்வளோ அற்புதம் செஞ்சு, நீ கொஞ்சம் என் பக்கம் திரும்பு, அவனை அற்புதம் செய்து கூட்டு வந்தேன், நான் உன்னை கூட்டிட்டு வந்து அற்புதம் செய்ய போறேன். அல்லேலூயா. அவனை பராமரிக்கும்படி தான் ஆண்டவர் யாரை அனுப்புனாரு, சாரிபாத் வீட்டுக்கு அனுப்புனாரு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அவன் அந்த வீட்டையே காப்பாத்திட்டான். ஆண்டவர் என்ன சொல்லி அனுப்பிச்சாரு, உன்னை பராமரிக்கும்படி அங்க போ. அப்ப நம்ம என்ன நினைச்சுப்போம், அவங்க வீட்டில் நல்லா சாப்பாடு இருக்கும் போல, நம்ம அங்க போயிட்டோம்னா நல்லா பார்த்துப்பாங்க, காலை மாலை 3 வேளை நல்லா டிஃபனை போட்டு. ஏன்னா இவர் இங்கேயே இறைச்சியும் அப்பத்தையும் சாப்பிட்டு இருக்கிறார். இது தீர்ந்தவன தான் கர்த்தர் சொல்றார், உன்னை பராமரிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என்ன தாட்டில் போயிருப்பாரு, அப்பா இங்கே ஒன்றும் சாப்பாடு இல்லை, அங்கே போனால் நம்ம நல்லா பார்த்துப்பாங்க போல, அங்கே போனால் அவனே சாவர நிலைமையில் இருக்கான். என்னடா நிலைமை இப்படி ஆகிப்போச்சு. இப்போ அங்கே போறாரு, அங்கே போன உடனே ஆண்டவர் சொல்றாரு, அவ வீட்லேயே இரு. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. நம்மகிட்ட கர்த்தர் வரும்போது நம்ம ரொம்ப வீக்கான நிலைமையில் இருந்தோம். நம்மகிட்ட பிரமாணம் வரும்போது, அப்போஸ்தலரை அனுப்பும்போது புறஜாதியார் எப்படி இருந்தாங்க தெரியுமா, நம்மெல்லாம் சாகிற நிலைமையில் இருந்தோம், சந்ததி அழிகிற நிலைமையில் இருந்துச்சு. இயேசு வரும்போதே கடைசி காலம் தான். வசனம் சொல்லுது, காலம் நிறைவேறின போது அவர் வந்தார்னு இருக்கு. புறஜாதியார் காலம் கணக்கிலே இல்லை, இயேசு வந்தது ஃபைனல். இயேசு வரும்போதே கடைசி 7 வருஷம், இயேசு உயிர் தெழுந்ததுலேருந்து 7 வருஷம் தான் பாக்கி இருந்துச்சு. ஆனால் நடுவில் நம்ம வந்துட்டோம். அப்போ ஒருவேளை நம்ம நடுவில் வராமல் இருந்திருந்தா அப்போடைய 7 வருஷத்தோட என்ன பண்ணியிருக்கோம், உலகமே முடிஞ்சிருக்கோம் ஆஸ் பர் தானியேல் புஸ்தகத்தினுடைய கணக்கின்படி. அப்போ அந்த 7 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு வரும்போது இருந்த புறஞ்சாதியாருக்கு அது என்ன காலம், அதுதான் கடைசி காலம், சாகர காலம், முடிவு காலம். அந்த முடிவு காலத்துல பிரமாணம் யார் கைக்கு வருது, புறஜாதியார் கைக்கு வருது, நம்ம கைக்கு வருது. வசனம் சொல்லுது, அந்த பஞ்சம் தீரும் மட்டும், அந்த பஞ்சம் தீரும் மட்டும் அவங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைவுபடவே இல்லை. 2000 வருஷமாக அந்த பிரமாணம் நம் கையில் இருக்கிறது. 2000 வருஷமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப சபையில 2 முக்கியமான விஷயம் இருக்குது. அந்த வீட்டில் சாரிபாத் விதவின் வீட்டுக்குள்ள 2 முக்கியமான விஷயம், ஒன்று எண்ணெய், இன்னொன்று மாவு. மாவு என்பது வசனத்துக்கான அடையாளம். ஜலித்த மாவு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, எந்த விதம் கலங்கம் இல்லாத ஞானப்பாலாகிய வேதவசனம், எந்த விதமான கலப்படம் இல்லாத உபதேசம் சபைக்குள்ள இருக்கணும். 2வது பரிசுத்தாவின் அபிஷேகம், எண்ணெய். இது 2ம் சபைக்குள்ள இருக்கணும். இது 2ம் குறைவுபடாம இருக்கும். எப்ப வரைக்கும் இருக்கும் தெரியுமா, அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் இருக்கும், உபத்திரவ காலம் முடிகிற வரைக்கும். அந்த வருஷம் பஞ்சம் எத்தனை வருஷம் மழை பெய்யாம இருந்துச்சு, 3.5 வருஷம். உபத்திரவ காலம் எத்தனை வருஷம், 3.5 வருஷம். மகா உபத்திரவ காலம் 3.5 வருஷம். கரெக்டா அந்த 3.5 வருஷமும் இந்த 3.5 வருஷமும் கரெக்டா இருக்கும்.
எலியாவினுடைய சபை காலம், எலியாவுடைய காலம் 3 வருஷமும் சபையினுடைய உபத்திரவ காலம் 3 வருஷமும் கரெக்டா இருக்கும். அந்த உபத்திரவ காலம் முடிகிற வரைக்கும், நான் சொல்றது முதல் 3 வருஷம் முடிகிற வரைக்கும் என்ன இருக்காது? குறைவு இருக்காது. சபைக்கு பஞ்சம் வரும், தேசம் முழுக்க பஞ்சம் இருக்கும். ஆனால் சபையிலே மட்டும் எண்ணெயும் மாவும் குறைவுபடாமல் இருக்கும். குறைவுபடாமல் இருக்கும். எனக்கு ஆண்டவர் இந்த கொரோனா டயத்தில் சில காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து சொல்லி கொடுத்தார். என்னன்னு கேட்டிங்கன்னா, எலியா 3 ஸ்டேஜை கிராஸ் பண்ணணும். முதல் ஸ்டேஜ் அவர் ஆற்றங்கரைக்கு போனோம், கேரித் ஆற்றங்கரைக்கு. அங்கே அவருக்கு காக்கா அப்பமும் இறைச்சியும் கொண்டு வரும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். 2வது ஸ்டேஜ் எலியா சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போனோம். இப்போ அந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம போக போகிறோம். இது ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தது, என்னுடைய தனிப்பட்ட லைஃப். முதல் ஸ்டேஜ் நாம் இப்போ கிராஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ பஞ்சம் கொடிதான் மாறப்போகுது. இன்னும் பஞ்சம் வரும், உச்சத்துக்கு போகும். அப்படி போகும்போது ஆற்றில் கூட தண்ணி இருக்காதாம்மா, எங்கேயும் குடிக்க தண்ணி கூட கிடைக்காதாம்மா, சாப்பாடு இருக்காது. ஆனால் ஒன்று மட்டும் நடக்கும், கர்த்தருடைய பிரமாணம் இருக்கிற சபை, எலியா இருக்கிற வீடு. எலியா தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு பிரமாணம். கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற சபையிலே எண்ணெயும் மாவும் குறைவுபடாமல் இருக்கும். எப்போ வரைக்கும் இருக்கும்? பஞ்சம் முடிகிற வரைக்கும் இருக்கும், இயேசு வருகிற வரைக்கும் இருக்கும். இப்ப நமக்கு அந்த ஆசீர்வாதம் தான் வேணும். இப்ப நமக்கு தேவையான ஆசீர்வாதம் என்ன? சபைக்குள்ள எது ரெண்டும் குறைவுபடக்கூடாது? பரிசுத்தாவின் அபிஷேகமும் ஆவியானவருடைய நிறைவும் கர்த்தருடைய வசனமும் குறைவுபடாமல் இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறார். சபைக்குள்ள நீங்க குறைவுபடாம பார்த்துக்க வேண்டியது என்ன தெரியுமா? உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தையும். அதனால்தான் தாவீது சொல்றான், உன் மேல் இருக்கிற என் ஆவியை எடுத்து விடாமலும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நிரம்பி இருக்கணுமா, குறைவுபடாதபடிக்கு. என்ன செய்யக்கூடாது? குறைவுபடாதபடிக்கு. இன்னைக்கு நாம எதை எதிர்பார்க்கிறோம்? நான் சொல்றேன், இங்க எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சிருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் ஒரு நாள் குறைவுபட்டு போகும். ஐரோப்பாவுக்கே சாப்பாடு போட்ட நாடு தான் உக்ரைன். இன்னைக்கு சாப்பாட்டுக்கு உலகத்தை எதிர்பார்க்கிற நிலைமையில் இருக்குது உக்ரைனுடைய நிலைமை. ஒரு காலத்துல ஸ்ரீலங்காவை பார்த்து சிங்கப்பூருடைய ஜனாதிபதி சொன்னாராம், இது மாதிரி என் நாட்டை நான் மாற்றுவேன், அழகா செழிப்பா மாற்றுவேன்னு சொல்லித்தான் அவரு சிங்கப்பூரை அப்படி மாற்றினாராம். ரோல் மாடல் யாருன்னா ஸ்ரீலங்கா. இன்னைக்கு ஸ்ரீலங்காவுடைய நிலைமை என்ன? இப்படி உலக நாடுகள் எத்தனையும் பாருங்க, இவங்ககிட்ட காசு இல்லையா? எதுவுமே இல்லாமல் இருக்கிறாங்களா? ஒரு நாள் இருந்துச்சு, இன்னைக்கு அதெல்லாம் குறைவுபட்டு போச்சு. ஒரு நாள் வல்லரசா இருக்கிறது ஒரு நாள் இல்லாமல் போகும். ஒரு நாள் வேல்யூ இருக்கிறது ஒரு நாள் வேல்யூ இல்லாமல் போகும். 2000 ரூபாய்க்கு வேல்யூ இருக்கும், திடீர்னு அந்த 2000 ரூபாய் வெறும் பேப்பரா மாறிடும், வேல்யூ இல்லாமல் போயிடும், ஓவர் நைட்ல போயிடும், பேப்பர் ஆயிடும். ஆனா உண்மையிலே ஆசீர்வாதம் எது தெரியுமா? கர்த்தர் உங்கள் கையில கொடுத்திருக்கிற அபிஷேகமும் உங்கள் கையில கொடுத்திருக்கிற வசனமும். என்னங்க இது பெரிய ஆசீர்வாதம்? நான் சொல்றேன், வெளியே இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரக்கூடிய வல்லமை இந்த ஆசீர்வாதத்துக்கு உண்டு. இது உங்களுக்கு கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும்? கொண்டு வரும். காக்காவை எங்கிருந்தாவது வரும். இது இருக்கிற சபை உலக பிரகாரமாயும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். வெறும் வசனத்தை கொடுத்துட்டு, வெறும் ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்லாரு. அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி? எல்லாம் கொடுப்பார், கர்த்தர் செய்வார். உனக்கு தேவைன்னா அவர் செய்வார், உலக பிரகாரமாயும் ஆசீர்வதிப்பார். ஆனால் என்னுடைய எண்ணம் அதுவல்ல. என்னுடைய எண்ணம் என் வீட்டுக்குள்ளே மாவும் எண்ணெயும் குறைவுபடாமல் இருக்கணும். ஏன்? நான் அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும், என் வேலை அது போதும். இது மற்றதை கொண்டு வந்துடும். உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் கர்த்தரை தேடுகிற சபை, வசனத்தில் நடக்கிற சபை, கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கிற சபை. சபையில நான் சொல்றது கட்டடம் அல்ல, நீங்களும் நானும் குறைவுபடாதபடி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எப்படிங்க குறைவுபடாத பார்த்துக் கொள்வார்? 1000 ரூபாய் ஆயிடுச்சு சிலிண்டரு, ஆண்டவர் பார்த்து பாரா? சிலிண்டர் 1000 ரூபாய் ஆகட்டும், 1100 ரூபாய் ஆகட்டும், அதை வாங்கிறதுக்கு கர்த்தர் உனக்கு பலப்படுத்துவார். சிலிண்டர் விலையை குறைப்பாரான்னு கேட்காதீங்க, அதை வாங்கிறதுக்கு உங்கள் கரங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். அதாவது நான் என்ன சொல்றேன், தேசமே பஞ்சத்தில் இருந்தாலும்
தம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதமும் அதிசயமாய் கர்த்தர் நடத்துவார். அவ்வளோதான். எப்படி நடத்துவார் கொஸ்டின் மட்டும் கேட்காதீங்க. அது எப்படிங்க மாவு எடுக்க வந்துக்கிட்டே இருக்குதா? வரும். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்பாத, உனக்கு வராது. நீ நம்புறியா? நம்பு, வரும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஒன்று மட்டும் நிச்சயம், வீட்டுக்குள்ள அப்பமும் எண்ணெயும் குறைவு படவே இல்லை. கர்த்தர் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தார், ஆசீர்வதிச்சிட்டே இருந்தார். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, எலியாவை பராமரிக்கிறதுக்கு சபையை அனுப்புனேன், பிரமாணத்தை காப்பாற்றுறதுக்கு தான் புதிய ஏற்பாட்டு சபையை கொண்டாந்த. ஆனால் அந்த பிரமாணம் தான் சபையை காப்பாற்றும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இஸ்ரவேல் வேண்டாம் என்று சொன்ன பிரமாணத்தை இந்த பூமியில நிலைநிறுத்துவதற்காகத்தான் ஒரு சபையை உண்டாக்குனேன். நியூ டெஸ்ட்மென்ட் சர்ச். புறஜாதியாரை செலக்ட் பண்ணார். புறஜாதி விதவைகளாகிய உங்களையும் என்னையும் செலக்ட் பண்ணார். இது எதுக்கு பண்ணாரு? என்னுடைய பிரீஷியஸான பிரமாணத்தை காப்பாற்றுறதுக்கு ஒரு சபை, இதை பராமரிக்கிறதுக்கு ஒரு சபை வேணும். இதை பிராக்டிஸ் பண்ணி பார்த்து உலகத்துக்கு காட்டணும். சுயாதீன பிரமாணம்னா என்ன, விசுவாசம்னா என்ன, கர்த்தருடைய நித்திய ஜீவன்னா என்னங்கிறத காட்டுறதுக்கு ஒரு சபை வேணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை செலக்ட் பண்ணாரு. ஆனா இந்த பிரமாணத்தை வச்சு தான் சபையை காப்பாத்துறாரு. நீங்கள் நான் எதுல போஷிக்கப்படுறோம்? இந்த வசனத்தை வச்சு போஷிக்க போறோம். இது இல்லாம இது இல்லை, இது இல்லாம இது இல்லை. சபையே இல்லாவிட்டால் பிரமாணம் இல்லை, ஜனங்களுக்கு காட்ட முடியாது. நீங்களும் நானும் மாதிரிகளாக இருக்கிறோம். ஆனா நீங்களும் நானும் வாழணும்னா என்ன வேணும்? எலியாவை பராமரிப்பதற்கு விதவை வீடு வேணும், விதவை வீட்டை பராமரிப்பதற்கு எலியா வேணும். எலியா வந்தாதான் விதவை வீடு பராமரிக்கப்படும். அதைத்தான் கர்த்தர் சொல்றாரு. அப்ப விதவை வீட்டில் எலியா இருக்கணும். அது எலியாவுக்கு நல்லது. எலியாவை விதவை ஏற்றுக்கொள்ளணும், அது விதவைக்கு நல்லது. அல்லேலூயா. இப்ப நாம எப்படி ஆயிட்டோம்? பிரமாணம் வந்துச்சு, மாவு வந்துருச்சு, அப்புறம் எலியாவை பார்த்து ஓகே ஃபைன், ரொம்ப நாளா இருக்கீங்க, நீங்க வீட்டுக்கு வந்து ஒரு 3.5 வருஷத்துக்கிட்ட ஆக போகுது, யோசிச்சு பாருங்க. இது மாதிரிதான் பிரமாணம் நல்லா வந்து ஆசீர்வாதம் வந்த உடனே பிரமாணத்துக்கு குட் பை, கீழ்ப்படிதலுக்கு குட் பை, விசுவாசத்துக்கு குட் பை. ஏன்னா பேங்க் பேலன்ஸ்ல என்ன வந்துருச்சு? இப்ப அமௌண்ட் வந்துருச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சு. இப்ப என்ன வந்துருச்சு? நான்லாம் நல்லபடியா ஆக்சுவலா எனக்கு இருக்கிற ஒரு டேலண்ட்டுக்கு நான் வந்து ஆண்டவர் பார்ப்பாரு, பிரமாணத்தை காணும் போலியே, வீட்டுக்குள்ள என்ன காணும்? வசனத்தை காணும். அவர் பயங்கரமான உழைப்பாளிங்க. இப்ப வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, எலியா இல்ல, பெருமை வந்துருச்சு. வீட்டுக்குள்ள யாரும் இல்ல, பிரமாணம் இல்ல, நாங்கிற அகங்காரம் வந்துருச்சு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எலியா இருக்கிற வரைக்கும் தான் மாவும் எண்ணெயும் வீட்டில் இருக்கும். வசனம் தெளிவா அங்க வசனம் சொல்லுது, பஞ்சம் தீருகிற வரைக்கும் அந்த வீட்டில் என்ன செய்யலையா? மாவும் எண்ணெயும். 16வது வசனம், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா சடழ்ந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய். அவ்வளவுதான். எலியா இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம். எது வரைக்கும் நீங்கள் ஒழுங்கா வசனத்தை ஃபாலோ பண்றீங்களோ, எது வரைக்கும் நீங்க கர்த்தரிடத்துல உண்மையா இருக்கிறீங்களோ அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எலியா போயிட்டாருன்னா கொஞ்சம் மாவு இருக்கும், மிச்ச மீதி மாவுலாம் இருக்கும்ல. எலியா போயிட்டார், இனிமேல் என்ன பிரச்சனை? ஏன்னா எலியா போற வரைக்கும் மாவு எப்படி இருக்கும்? ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நினைச்சுக்கிட்டே இருப்போம். மாவு திருப்பி குறைஞ்சாதான் யார் ஞாபகம் வரும்? எலியா ஞாபகம் வரும். நடந்து வரும்போது கிடுகிடு கிடுகிடுன்னு ஓடி வருவாங்க, அப்படியே அறக்க பறக்க. 6 மணிக்கு ஆராதனை, 6:01 வந்துருவாங்க. அதுவே பாஸ்டர் ஆராதனை ஆரம்பிச்சோன்னா, ஐயோ பகுதி ஆரம்பிச்சுட்டாங்க, லேட் ஆகி போச்சு. பா, என்னமா எலியாவை ஃபாலோ பண்றாங்க, பிரமாணத்தை ஓடி வராங்க, வசனத்துக்கு உண்மையா இருக்கிறாங்க. ஒரு 2 வீலர் கொடுப்போம் ஆண்டவர், கொடுத்தா 6:15 6:30 7. என்னாச்சு பிரதர் லேட்டு? ரொம்ப டயர்டு பாஸ்டர், நைட்டு வேலைக்கு போயிட்டு வந்தோமா. ஏன் அதுக்கு முன்னாடி சும்மா இருந்தீங்களா? அப்ப இதை விட நிறைய வேலை பார்த்தீங்க தானே. ஆசீர்வாதம் வர 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 என்ன வந்துச்சு? மாவு அதிகமாக 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 என்ன ஆகுது மனசுல? எதுக்கு இந்த ஆள் வீட்டிலேயே இருக்கிறான்? இது நமக்கு ஓகே, இந்த ஆள் வேற உட்காந்து சும்மாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறானே. இல்ல, எலியா இருக்கிற வரைக்கும் தான் மாவு. வசனத்தை ஃபாலோ பண்ற வரைக்கும் தான் ஆசீர்வாதம். வசனத்தை விட்டுட்டீங்கன்னா கொஞ்சம் மாவு இருக்கும், அது ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனா ஒரு நாள் குறைவு வரும், மீண்டும் பஞ்சம் வரும். அதை மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுக்கொள்ளணும். ஆண்டவர்
உன் விதவையின் நிந்தையை மாற்றுவதுக்கு தான் எலியாவை அனுப்பி விட்டுருக்கிறார். இஸ்ரவேலுடைய விதவையின் நிந்தையை மாத்திரத்தான் கர்த்தர் யாரை அனுப்பினாரு? தன்னுடைய குமாரனை அனுப்பினார் இஸ்ரவேலுக்கு. அவர்களோ அவரை புறம்பே தள்ளி கொலை செய்து போட்டார்கள். புறஜாதி சபையாகிய உன்னுடைய என்னுடைய விதவையின் நிந்தை இருப்பை மாற்றுவதற்கு கர்த்தர் யாரை அனுப்பி வச்சிருக்கிறாரு? எலியாவை அனுப்பி வச்சிருக்கிறார். எலியா வந்து, அதாவது வசனம் வந்து, புதிய ஏற்பாட்டு பிரமாணம் வந்து உங்களையும் என்னையும் நம் வீட்டுடைய ஆசீர்வாதங்களை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. என்னையும் மாவையும் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னும் மட்டும் நிச்சயமா வச்சுக்கொள்ளுங்க, எலியாவை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு யாருது? விதவியின் வீடுது. அதை எலியாவை நீங்க கரெக்டா பராமரிச்சிங்கன்னா எலியா வீட்டில் மாவையும் எண்ணையும் பத்திரமா பார்த்துப்பான். கர்த்தருடைய வசனத்தை நீங்க கரெக்டா கை கொண்டீங்கன்னா ஆசீர்வாதம் வீட்டில் தானாய் தங்கி இருக்கும். ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னு எலியாவை விட்டுட்டு மாவையோ எண்ணெயோ மட்டும் பார்த்தீங்க, ஒரு நாள் பிரமாணம் இல்லாமல் போகும். அன்னைக்கு மீண்டும் பஞ்சம் வரும். மீண்டும் விதவை வீடு சாகர வீடாய் மாறும். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கத்தான் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் விதவியின் நிந்தை இருப்பை நான் என்ன செய்ய போறேன்? மாற்றப் போகிறேன். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். நான் திருப்பியும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு அவருடைய பிரமாணத்தின்படி, பிரமாணம்னா நான் சொல்றது சுயாதீன பிரமாணம், இந்த புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை கரெக்டாக கை கொள்ளுங்க. உங்க வீட்டில் எண்ணெயும் மாவும் ஒரு நாளும் குறைவுபடாது. நான் சொல்றேன், நான் வந்து என்ன சாட்சியா வச்சு சொல்றேன். இந்த ஊழியத்திற்கு 18 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது, 2004 வரும்போது, நான் இந்த கலப்பையில் கை வைக்கும் போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இதில் கை வைக்கிற உன்னை நான் கைப்பிடிக்கிறேன். இன்னைய வரைக்கும் நான் சொல்லுவேன், இந்த 18 ஆண்டு காலம் என் தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளும் என்னை குறைவுபட பார்த்ததே கிடையாது. என்னை குறைவுபட விட்டதே கிடையாது. ஒன்று மட்டும் சொல்லுவார், உன்னை மட்டும் கரெக்டாக வச்சுக்கோ, நீ என் கூட இருக்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோ. பேட்ரி கரெக்டாக போட்டிங்கன்னா வாட்ச் கரெக்டாக ஓடும். கரெக்டாக பெட்ரோல் போட்டிங்கன்னா வண்டி ஒழுங்காக ஓடும். ஒழுங்காக பராமரிக்காவிட்டால் எதாக இருந்தாலும் ஒரு நாள் நின்று போகும். அதுதான் நாம தான் தேவனுடைய சபை. நாம் ஒழுங்காக வசனத்தை கொண்டு பராமரித்தோம்னா, நம் வாழ்க்கையில் வசனத்தை கை கொண்டோம்னா ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரமாயும் சொல்கிறேன், ஆவிக்குரியவதையும் சொல்கிறேன். உலக பிரகாரமாயும் நீங்கள் தரித்திரமாக இருக்கணும்னு கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. நீங்களும் நானும் பிச்சை எடுக்கணும்னு கர்த்தர் ஒரு நாளும் விரும்பவே இல்லை. கர்த்தர் உங்களை போதுமென்ற மனதனும் கூட இருக்க சொல்லி தான் சொல்லியிருக்கிறார். இருக்கிறத விட்டு நம்ம எதுக்கு ஆசைப்படக்கூடாது? 2 சேட்டிலைட் இருந்தால் நல்லா இருக்கும் ஆண்டவர், எனக்கு நானே ரீசார்ஜ் பண்ணிப்பேன், அது தேவையில்லை. ஆண்டவர் உனக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாக கொடுப்பார். உன்னை அழைத்த ஆண்டவர் இதெல்லாம் முன்குறிச்சு தான் அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் மட்டும் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை வெளியே தள்ளினது போல நாம் எலியாவை வெளியே தள்ளி விடக்கூடாது. எலியா இருக்கிற வரைக்கும் தான் ஆசீர்வாதம். பிரமாணம் இருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற வரைக்கும் தான் நமக்கு என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம ஜெபம் இல்லாமல் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? நம்ம எல்லா கண்களை மூடுவோம். ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்களை ஆராய்ந்து பாருங்க. கர்த்தர் உங்ககிட்ட தம்முடைய கிருபையின் வார்த்தைகளை அனுப்பினார், அபிஷேகத்தை அனுப்பினார். அதனாலதான் சபையை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நான் வருமளவும் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. நான் உனக்கு சில காரியங்கள் கொடுத்திருக்கிறேன், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடைக்காத நித்திய ஜீவ வசனத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். அவங்களுடைய பிரமாணத்தை பற்றி சொல்லும் போது, நான் நன்மைக்கு எதுவல்லாத பிரமாணங்களையும் ஜீவனுக்கு எதுவல்லாத நியமங்களையும் கொடுத்தேங்கிறார். ஆனா நம்ம கிட்ட சொல்லும் போது நித்திய ஜீவ வசனத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியை கொடுத்தார், நமக்கு ஆட்டுக்குட்டியானவரையே கொடுத்தார். அவர்களுக்கு மேல் பாதாளம் பரதீசி தான் கிடைத்தது, உங்களுக்கும் எனக்கும் பரலோகமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. அதுதான் உன் வீட்டுக்குள்ள இருக்கிற எலியா. இப்போ அந்த வசனம் தான் நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு பண்ணியிருக்கிற வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் தான் இப்போ உங்க வீட்டுக்குள்ள எலியாவா இருக்குது. அதை நீங்க ஒழுங்கா பராமரிச்சீங்கன்னா, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழுங்கா பராமரிச்சு கரெக்டா இருந்தீங்கன்னா எண்ணெயும் மாவும் குறைவுபடாது. குறைவு வருதா, நான் இன்னும் சரியான பராமரிப்பை எங்கேயோ மிஸ்டேக் எங்கேயோ இருக்குதுன்னு ஆராய்ஞ்சு பாருங்க.
இன்னைக்கு நாம ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே, நான் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் ஒரு தடவை சீர்தூக்கி பார்க்கிறேன். நம்மை நாமே நிதானித்து அருந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நான் ஆராய்ந்து பார்க்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, அருமையான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் விதவைகளைப் போல நிந்தையாக யாரும் இல்லாமல் மரிக்கும் தருவாயில இதோடு கூட எங்க வாழ்க்கை முடிஞ்சிட்டுன்னு சொல்லி பொறுக்கிட்டு இருந்த காலத்துல எங்களை தேடி உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புனீங்கப்பா. எங்களை தேடி உங்க ரட்சிப்பை அனுப்புனீங்க ஆண்டவரே. கேட்பாரற்று கிடந்த எங்களை நீங்க செலக்ட் பண்ணீங்கப்பா. ஆண்டவரே, மரணத்துக்கு ஏதுவாய் இருந்த எங்களை நீங்க உயிர்ப்பித்தீங்க ஆண்டவரே. இன்னைக்கு எங்ககிட்ட நித்திய ஜீவ வசனங்களை கொடுத்து வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, எங்க வீட்டில் மாவும் எண்ணெயும் குறைவுபடாதபடிக்கு ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் தந்து வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் முடிவு பரியந்தம் அதை பற்றி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கர்த்தர் எங்களை தாழ்த்துகிறோம். ஏசாயா 54 அதிகாரத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.